ஆம்ஸ்ட்ராங் கொலையில் நாள்தோறும் திடுக்கிடும் திருப்பங்கள் தொடரக்கூடிய நிலையில் அதிமுக கவுன்சிலர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெண் தாதா அஞ்சலையின் வீட்டிலிருந்தும் செல்போன்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த கொலை சம்பவத்தில் காவல்துறை கிடுக்குப்பிடி விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது. அதிரடி கைது நடவடிக்கைகளுக்கு நடுவே என்கவுண்டர் சம்பவமும் நடந்துள்ள நிலையில் இந்த வழக்கு அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளது. சினிமாவையே விஞ்சும் அளவுக்கு பல்வேறு திருப்பங்கள், பல வகை தொடர்புகள் என நீளும் வழக்கில் பாஜக, அதிமுக, திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் சிக்க அவர்கள் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் இந்த கொலை சம்பவத்தில் சிலந்தி வலைப்பின்னல் போல பல்வேறு நபர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் அதன் அடுத்த திருப்பமாக தற்பொழுது அதிமுக நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரைச் சேர்ந்த 37 வயதான ஹரிதரன் தான் அந்த அதிமுக நிர்வாகி. வழக்கறிஞரும் அதிமுகவின் கடம்பத்தூர் ஒன்றிய குழு உறுப்பினருமான இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஹரிஹரன் மற்றும் அருளின் நண்பர் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. இவ்வழக்கில் தொடர்புடையவர்கள் பயன்படுத்திய 6 செல்போன்களை இந்த ஹரிதரனிடம் அருள் ஒப்படைத்துள்ளார். மேலும் ஒப்படைக்கப்பட்ட செல்போன்களை யாருக்கும் தெரியாமல் தூக்கி எறியுமாறு ஹரிதரனிடம் கூறியுள்ளார் ஹரிஹரன். அதன் பேரில் மாஸ்டர் பிளான் போட்ட ஹரிதரன் 6 செல்போன்களையும் சேதப்படுத்தி திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூரில் உள்ள கொசஸ்தலை ஆற்றில் வீசி எறிந்துள்ளார். அவற்றில் 3 செல்போன்கள் நீச்சல் பயிற்சி பெற்ற வீரர்களின் உதவியுடன் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளன. இதனிடையே கைதான ஹரிதரனை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இவை ஒருபுறம் இருக்க, இன்னொருபுறம் கொலை கும்பலுக்கு பண உதவி செய்ததாக பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டு கைதான பெண் தாதா அஞ்சலையின் வீட்டில் காவல்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். புளியந்தோப்பு வீட்டில் தீவிர சோதனை மேற்கொண்ட அவர்கள் 5 செல்போன்கள், வங்கி கணக்கு ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பென்டிரைவ், லேப்டாப், ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட செல்போன்கள், அஞ்சலையின் வீட்டில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்யும் பட்சத்தில் இவ்வழக்கில் மேலும் பல முக்கிய புள்ளிகள் சிக்கலாம் என கூறப்படுகிறது.